வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 11க்குரியவனான இந்த குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமத்துக்குரியவனும் அவர்தான். 3ஆம் இடத்துக்குள்ளே இருக்கார். இவர் இப்போ ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற வக்கரத்துக்குள்ளே வந்து மிதுனத்தை பார்க்க போகிறார். கொஞ்சம் ஆரம்பமே அதிரடியாக இருந்தது, பயத்தை கொடுத்தது, உடலில் சில பிரச்சனைகளெல்லாம் கொடுத்தது இந்த அதிசாரமாக வந்த நிகழ்வு இல்லைங்களா. நவம்பர் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இது கொஞ்சம் மாறப்போகுது. திருப்பி தனவரவுகளுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து விடுவார். உங்கள் லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருப்பவரை பார்த்து விடுவார். அதனால் லாபம் தடைபட்டு இருந்த லாபம் போர ஆரம்பிக்கும். தொழிலிலே சில மாற்றங்கள் உருவாகும். அதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் சினாரியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையே இந்த சனியும் ஏற்படுத்துகிறார் குருவின் பார்வையாலே. கலத்திரஸ்தானமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் குரு. அவருடைய பார்வை வக்கர பார்வையாக இருப்பதனால் ரிவர்ஸில் பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் கொண்டு வாங்க. ஆர்கியூமெண்டேட்டே வேண்டாம், எந்த இடத்துலையும் சரி, உங்கள் பங்குதாரர்கிட்டையும் வேண்டாம், குடும்பத்துலேயும் வேண்டாம். அப்படி இருந்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப் போகும். இல்லைன்னா கொஞ்சம் நீங்களே கரைச்சலை எடுத்து விட்டுக்கிட்டா மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது மனசில் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார் மகர ராசியில். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே சர்வீஸ் ஓரியன்டாக மைண்டில் வச்சு செய்யுங்க. எதையுமே பலனை எதிர்பார்த்து செய்வது கிடையாது. எந்த பலனுமே வேண்டாம், நான் செய்கிறதெல்லாம் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் காசு வேணான்னு சில நேரத்தில் சொல்லும் இல்லையா. அப்படி பணமோட லிங்க் பண்ணாமல் மனதால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தைரியமாக செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதெல்லாமே எப்படின்னா ஜீரோ வேல்யூவாக க்ரியேட் பண்ணி முன்னாடி ஒரு ஒன்றை போடும். கடைசியாக எத்தனை ஜீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஒன்று போட்டால் அத்தனை வேல்யூ இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இந்த குருவின் பீரியட் வக்கர பீரியடில் பண்ணுங்கள். மார்ச் மாதம் வரைக்கும் அப்படி பண்ணினே வந்தீங்கன்னா பிரதி உபகாரமாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக வந்து நிற்கும். அவங்களுக்கு அன்றைக்கி ஹெல்ப் பண்ணேன், இன்றைக்கி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி எல்லா விதமான பெனிஃபிட்டையும் ஒருங்கே கொண்டு வந்து மொத்தமாக பைல் பண்ணி தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இது அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.